அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, அப்பா, நான் கொடுக்க போகிற செய்திகள், பாடல்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதிங்க. ராஜா, மியூசிக் போடுற தம்பியும் கூட ஆசீர்வதிங்க. தகப்பனே, தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். வழிநடத்துங்க, பொறுப்படுத்துக்காங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதல்ல ஒரு பாடல். நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தையை என்னை கைவிடல்ல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல்ல, உம்தையை என்னை கைவிடல்ல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன்.
வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற தலைப்பு என்னன்னா, நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் அல்லது வெட்கம். இதனால் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வெட்கம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். அதாவது செய்யக்கூடாத காரியத்தை செய்யும்போது என்ன, அப்புறம் ஏதாவது இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா கேட்குற பெற்றோர்களுக்கு அது ஒரு கொஞ்சம் வெட்கமாக இருக்கும். எப்படி நகை ஈகை அழுகை அதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி வெட்கமும் ஒரு உணர்வு, மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. இப்போ பார்க்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கும் அப்படி முடியும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிலிப்புல பவுல் சொல்றாரு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் என்ன கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் அப்படி முடியும். பவுல் சொல்றார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் அப்படின்னு சொல்றாரு பவுல். அதாவது பவுல் ஒன்றிலும் வெட்கப்படலை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல வெட்கப்படலை, ஊழியம் செய்யறதுல வெட்கப்படலை. ஏன்னா கர்த்தரை பற்றி இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு முன்னால அவங்க சொல்றதுக்கு வெட்கப்படலை. எல்லா இடத்துலையும் வெட்கம் இல்லாமல் வெட்கப்படாமல் தைரியமாக சொன்னார். புரியுதா? தைரியம். அவர் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. கிறிஸ்து அவருடைய சரீரத்துல மகிமைப்படணும் மாத்திரமல்ல, மரணமான ஆகிலும் சாவினால் ஆகிலும் ஜீவனால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று. மரணம் வந்தாலும் பரவாயில்ல, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, கிறிஸ்து என் சரீரத்துல மகிமைப்படணும் அப்படின்னு பவுல் நினைச்சாங்க. புரியுதா? எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அந்த பவுலுக்கு வாஞ்சை இருந்தது, இயேசு மேல நம்பிக்கை இருந்தது. புரியுதா? அதனால அவருக்கு எல்லாம் நன்மை சமயமாக முடிந்தது. பவுல் முதல்ல கிறிஸ்தவங்களை ரொம்ப கொடுமைப்பட்டாங்க, என்ன ரொம்ப பண்ணாங்க. அதனால இயேசு அவங்கள சந்திச்சு அவங்கள ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றினாங்க இயேசு. பிரியமானவர்களே, இப்படி இந்த பவுலை போல நம்ம என்ன செய்யணும்? ஒன்றிலும் வெட்கப்படாமல், ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், எதுலையும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுல, அவர் வசனத்தை அறிவிக்கிறதுல, ஆலயத்துக்கு போறதுல, பைபிளை தூக்கிட்டு போறதுல. சிலர் பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு வெட்கப்படுவாங்க, அழகா ஸ்டைலா போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்படித்தானே இந்த வாலிப பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள்லாம் நினைக்காங்க. அப்புறம் ஆண்டவரை இயேசுவை அறிவிக்கிறதுல, அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துறதுல, அவரை பற்றி தைரியமா எடுத்து சொல்றதுல வெட்கப்படக்கூடாது. அதான் பவுல் என்ன சொல்றான்னா, ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும், எனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்லப்பா, என் ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு பவுல் அப்படி தைரியமா நின்னான். அது மாதிரி நமக்கு அந்த தைரியம் வரணும். பிரியமானவங்களே, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரணும். சாவுனாலும் பரவாயில்ல, அப்புறம் என் ஜீவன் போனாலும் ஆண்டவருக்காக போகட்டும், நான் எதை குறித்து வெட்கப்பட மாட்டேயா
நான் ஆண்டவரை குறித்து தைரியமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பிரியமானவங்களே, எப்படி பவுலை என்னென்ன சித்திரவதை பண்ணாங்க. அவன் சொன்னான், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல ஐயா, என் சரீரத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு நின்னால வைராக்கியமா. அதே வைராக்கியம் பிரியமானவளே நமக்கு வரணும். இயேசுவை பற்றி சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஏன், அவங்க நமக்காக ஜீவனை கொடுத்தாங்களே, கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் சிந்தினாங்களே, சிலுவையில் அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்களே, நிர்வாணமாக அவங்கள எல்லாம் சிலுவையில் அரைஞ்சாங்களே, அவங்க உடைகளை சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்களே, கிறிஸ்து இயேசு வெட்கப்பட்டாங்களா? உனக்காக எனக்காக அவ்வளோ பாடுகளை சகிச்சாங்களே. அப்படிப்பட்ட தேவனை குறித்து நம்ம பேசுறதுக்கு எதுக்குமா வெட்கப்படணும்? ஏன் வெட்கப்படணும்? வெட்கப்படக்கூடாது. பவுல் எப்படி வெட்கப்படாம கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று இரத்த சாட்சியா மறிச்சாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் பிரியமானவர்களே. அப்போதான் நமக்கு நித்திய ஜீவன் வரும், நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆண்டவர் பற்றி சொல்ல நம்ம வெட்கப்படக்கூடாது. எந்த விஷயத்திலையும் வெட்கப்படக்கூடாது. எவ்வளவு பெரியவங்க இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சரி, வெட்கப்படக்கூடாது. நான்லாம் வெட்கப்படலை. ஆண்டவர் அதாவது ஒரு அமாவாசை முழியர் ஜோன் வச்சுருந்தாங்க. அப்போ 1000க்கு மேலே மக்கள் இருந்தாங்க. ஆனாலும் நான் வேலை பார்க்க டைமில், அது இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு இல்லை, அப்போ நான் இயேசுவை பற்றி நான் வெட்கப்படவில்லை. எனக்கு தைரியத்தோடு சொன்னேன். அது மாதிரி பிரியமானவர்களே, நீங்களும் வெட்கப்படக்கூடாது. எதுக்கு வெட்கப்படணும்? இயேசு நமக்காக எவ்வளோ கொடுமைகளை சகிச்சாங்க. அம்மா, இப்போ ஏன் வெட்கப்படுறீங்க? வேண்டாம். அப்படி வெட்கப்பட்டா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது பிரியமானவர்களே. அதை தவிர்த்துருங்க. அடுத்தது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் பவுல் தான் சொல்லியிருக்காங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி ஜாக்கிரதைப்படு. கேர்ஃபுல். வெட்கப்படாத. நீ வெட்கப்படாத ஊழியக்காரன். ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு நம்மலாம் ஆண்டவருக்கு அடிமை, நம்மலாம் ஆண்டவருக்கு வேலைக்காரங்க, நம்ம இயேசுவுக்கு நம்ம பணிவிடைக்காரங்க. நாம வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். எந்த விஷயத்துல நமக்கு இருக்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஊழியக்காரங்க ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்ய வந்துட்டோம்னா வெட்கப்படாமல் ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும். எங்க போனாலும் நீங்க சொல்லணும். எத்தனை பேர் மத்தியிலேயே சொல்லணும். பெரியவங்க மத்தியில, ஏழைங்க மத்தியில, பெரிய பெரிய அதிபர்கள் மத்தியில, டாக்டர்ஸ் மத்தியில, அப்புறம் சின்ன குழந்தைங்க மத்தியில, என்ன வாலிபர்கள் மத்தியில, வயசானவங்க மத்தியில சொல்றதுக்கு நீ வெட்கப்படக்கூடாது. அதான் வெட்கப்படாத ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரனுக்கு வெட்கம் வரக்கூடாது. புரியுதா? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கணும். சும்மா கட்டுக்கதை, அந்த கதை, இந்த கதைலாம் நம்ம சொல்லக்கூடாது. அதாவது நடந்த சம்பவத்தை சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டுக்கதைகள், கற்பனையான கதைகள்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதைப்படு. உத்தமனா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அருவருப்பான பாவங்களுக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். பாவத்தை தண்ணீரை போல பருகிக்கிட்டு நீ போய் ஊழியம் செய்யக்கூடாது. அதான் பவுல் சொல்றான், உத்தமனாய் அவருக்கு முன்பாக உன்னை நிறுத்தும்படி ஜாக்கிரதைப்படு. அப்போ என்ன சொல்லுவாங்க? இவனே இப்படி பண்றான், இவனே விபச்சாரம் பண்றான், வேசித்தனம் பண்றான், இவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் பவுல் அப்படி சொல்றார். பிரியமானவங்களே, கூடுமான வரைக்கும் நம்ம பாவத்தை தவிர்க்கணும். என்ன,
அதுக்காக ஆண்டவர் வந்து நம்ம சரி பாவிகள், நம்மளாம் ஆண்டவர் பற்றி சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. பெர்ஃபெக்ட் உலகத்தில் யார் இருக்கா? நீதிமான் வந்து ஒருத்தரும் இல்லைன்னு தான் வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். என்ன, நமக்கு தான் கோபம் இருக்கும், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. என்ன ஆண்டவர் சொல்றாங்க, இயேசுவையே ஒருத்தன் என்ன சொன்னா, நல்லவன்னு சொன்னான். இயேசு என்ன சொன்னாங்க, பிதாவை தவிர ஒருத்தர் நல்லவர் இல்லைன்னு சொன்னாங்க. இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார். குமாரன் வந்து பிதாவின், அவர் இயேசு பிதாவின் குமாரன் தானே, அவங்க நல்லவங்க தானே, அவங்களையே இயேசுவே அப்படி சொன்னாங்க. அப்போ நம்ம நல்லவங்க, நம்ம மனுஷங்க யார் இருக்கா? அதனால நீங்க ஆண்டவரை அறிவிக்கிறதுல நீங்க வெட்கப்படக்கூடாது. நான் வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், அதை எடுத்துக்கங்க. வெட்கம் நமக்கு இருக்கக்கூடாது. இத்தனை பேர் மத்தியிலையும் கூட நம்ம சொல்ல தயங்கக்கூடாது. தைரியம் வேணும், பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு நீ கர்த்தருக்கு நீ பயப்படணும், புரியுதா? ஆனா மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா உன்னை என்ன செஞ்சிருவாங்க? ஆண்டவரை அறிவிக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஒரு தைரியம் வேண்டும். வெக்கம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு வெக்கம் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அப்படி இருந்தா நம்ம வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியாது பிரியமானவர்களே. ஜாக்கிரதையா இருங்க, ஆண்டவரை அறிவிக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. இயேசுடைய நாமத்தை பிரசாவப்படுத்துறல ஜாக்கிரதைப்படுங்க. வெக்கப்படாத ஊழியக்காரனா இருங்க. பவுல் வெக்கப்பட்டாரா? பவுலை வந்து சபையில் இழுத்தாங்க, அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, வெக்கப்பட்டானா? அது மாதிரி நாம என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும், புரியுதா? எந்த சமயத்திலும் வெக்க வரக்கூடாது. ஐயோ இந்த ட்ரெஸ் தானே போட்டிருக்கோம், நல்ல ட்ரெஸ் இல்லையே, இதை போட்டுட்டு எப்படி போய் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல ஆண்டவரை பற்றி, அப்படிலாம் நினைக்காதீங்க பிரியமானவர்களே. புரியுதா? ஆண்டவருக்கு முன்னால பரிசுத்தமா இருக்கணும்னு நினைங்க, வெக்கப்படாம இருங்க. கர்த்தர் வந்து உங்களை உயர்த்துவாங்க. அடுத்தது மார்க்கு 8:38. மார்க்கு 8:38. ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார். பாத்தீங்களா இயேசு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? மார்க் 8:38. ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் இயேசு சொல்றாங்க, இந்த சந்ததி ஒன்றும் கிடையாது, இது அசுத்தம் உள்ளது, விபச்சாரம் பாவம் இந்த சந்ததிக்குள்ள பெரிய கிடக்கு. அவன் இந்த சந்ததியில் உள்ளவன் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ, என்னை குறித்தனா இயேசுவை குறிச்சு, அவருடைய வசனத்தை குறிச்சு எவன் வெட்கப்படுறானோ, ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு, அவருடைய வசனத்தை தைரியமா எடுத்து சொல்றதுக்கு யாரு வெட்கப்படுறாங்களோ, இயேசு என்ற நாமத்தை சொல்றதுக்கு யாரு வெட்கப்படுறீங்களோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார். பிரியமானவர்களே, நம்ம இயேசுவை குறித்து நம்ம வெட்கப்பட்டோம்னா, இயேசு சொல்றாங்க, நான் வந்து பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது நான் அவனை குறித்து வெட்கப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க இயேசு நம்மளை குறித்து வெட்கப்பட்டா நமக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைக்குமா? பரலோக ராஜ்யம் கிடைக்குமா? நித்திய ஜீவன் கிடைக்குமா? அந்த அக்கினியும் கந்தகம் நிறைங்கிற அந்த அக்கினி கடல்ல தானே பிரியமானவளே நம்ம பங்கடைவோம். நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எங்க போவோம்? இயேசுவை குறித்து அறிவிக்கிறதுக்கும் நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா இயேசு உங்களை பற்றி சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க இயேசு. அவங்க வெட்கப்பட்டா, இயேசு நம்மளை பார்த்து வெட்கப்பட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம நல்லா இருக்க முடியுமா? இயேசு பெரியவராக இருக்காங்க, அவங்க சிலுவையில் அறையப்பட்டாங்க நமக்காக, சிலுவை மரண பரியந்தம் நமக்காக கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்க நன்மை செய்தவராக சுற்றிட்டு இருந்தாங்க, அவங்க நமக்காக பிரச்சனைகளை பாடுகளெல்லாம் கொடுமைகளெல்லாம் சகிச்சாங்க. அவங்க வந்து நியாயாதிபதி, நீதியின் தேவன்,
பரலோகத்தின் சிங்காசனத்துல பிதாவின் வலது பார்சத்துல இருக்காங்க. இப்படிலாம் நீங்க வெக்கப்படாம சொல்லணும். அப்படி இல்லைன்னா இயேசு வந்து உங்களை குறித்து வெக்கப்படுவாங்க. இயேசு வெக்கப்பட்டா நீயும் நானும் நல்லா இருக்க முடியுமா பிரியமானவங்களே? அவங்க எவ்வளோ ஒரு வேதனையோட சொல்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை நமக்கு வேண்டாமா? ஆண்டவரை குறித்து நீங்க எந்த இடத்துலையும் நீங்க சொல்லணும். வெக்கப்படக்கூடாது. அவங்க அதைத்தான் நினைக்காங்க, அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்காங்க பிரியமானவங்களே. என்ன இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்படலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனுஷனை குறித்து மனுஷன் வெக்கப்படலாம். இவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின பரிசுத்தமுள்ள தேவனை குறித்து, பரிசுத்தமுள்ள இயேசப்பாவை குறித்து, ஜீவனுள்ள தேவனை குறித்து வெக்கப்பட்டோன்னா நம்ம நிலைமை பரிதாபமாக இருக்கும் பிரியமானவங்களே. மனசில் வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் சொல்லணும், யார்கிட்டனாலும் இயேசப்பாவை குறித்து சொல்லணும். வெக்கப்படக்கூடாது. தெருவில் ஒருத்தவங்க போகிறாங்களா சொல்லணும், வெக்கமே படக்கூடாது. எதிர்க்கு கூட சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. அடுத்தது எசேக்கியேல் 16:22 சில வசனங்கள். முதல்ல 22 பார்ப்போம். நீ உன் எல்லா அருவருப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும்போது நிர்வாணமாயும் அம்மனமாயும் இருந்ததும் உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட்ட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறு வயதின் நாட்களை நீ நினையாமற் போனாய். அதாவது அந்த இதில் எசேக்கியேல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சமாரியா எருசலேமை பற்றி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் தான். அவங்க எருசலேம் மக்கள்லாம் முதல்ல இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே தாறுமாறான காரியங்கள் செஞ்சாங்க. இந்த வேசித்தன உபச்சாரம்னா அந்த அந்நிய தேவர்களை வணங்குறது, அந்த விக்கிரகங்களை வணங்குறது, இப்படிலாம் செஞ்சாங்கல்ல. இதைத்தான் ஆண்டவர் வந்து வேசித்தனம்னு சொல்கிறாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு சும்மா கண்ட தெய்வங்களையும் கல் மண், அது தெய்வம் கிடையாது, அது பிசாசு, அதை வணங்குனாங்கல்ல. அதைத்தான் சொல்கிறாங்க. நீ இப்படிலாம் செஞ்ச, ஒரு ரத்தத்தில் மிதிச்சாங்க. உன் நிர்வாணமும் அம்மனுமா இருந்தனா நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. ஆண்டவருடைய ரட்சிப்பை இழந்த, அவருடைய சமூகத்தை இழந்துட்ட, அவருடைய எல்லாவற்றையும் நீ இழந்துட்ட. அப்படி நிர்வாணமா இருந்த. நிர்வாணம்னா உடை இல்லாது மட்டும் கிடையாது, மற்ற எல்லாவற்றையும் நீ இழந்த. ஆண்டவரே நீ இழந்த அம்மனமா நிர்வாணமா இருந்த. ஒரு ரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் நீ கடந்த. சிறு வயதின் நாட்களை நீ நினையாமற் போனாய். ஐயோ நம்ம இப்படிலாம் இருந்தோமே, அதை நீ நினையாம போயிட்ட. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்றாங்க. அதே இதில் 27 என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி, உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட பகையாளியாகிய பெலிஸ்தியரின் குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா, எசேக்கியேல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ வந்து என்ன செஞ்ச, இப்படி நீ பண்ணுன, எனக்கு விரோதமா நீ இருந்தல. அதனால ஆண்டவர் சொல்றாங்க, நான் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி, நமக்கு விரோதமா உனக்கு விரோதமா நான் கையை நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளியன் பெலிஸ்தியரின் குமாரத்திகளின் இச்சைகளுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாங்க. இந்த எருசலேம் மக்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, இப்படி நீ பண்ண. அதனால ஆண்டவர் வந்து சொல்றாங்க, கர்த்தர் உனக்கு விரோதமா என் கையை நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மக்களுக்கு நியமித்த போஜனத்தை இல்லாம பண்ணி, அவங்களுக்கு லஞ்சம் வர பண்ணி, பஞ்சம் குறுக்கின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, பெருக பண்றேன்னா ஆசீர்வாதம், இது குறுக்கேன்னு சொல்றாங்க. அப்போ உன் பகையாளியான, உன் முறைகேட்டுனால உன் பகையாளியான பெலிஸ்தியர் வெட்கப்படுறாங்க உன்னை பார்த்து. அவங்க குமாரத்திகளின் இச்சைகளுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அது மாதிரி எருசலேம் மக்களை வந்து அவங்க இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, புரியுதா? அதே மாதிரி இப்பவும் நம்மளை பார்த்தோம் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க,
என் மக்களே, நீங்கள் இப்படி இருக்கீங்களே, நீங்கள் முறைகேடாக நடக்கீங்களே, இப்படி என்னை விட்டுட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு இந்த அந்நிய தேவர்களை வணங்கி வேதனைகளை பெருக்கிக்கிட்டு இருக்கீங்களே, பாவத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு விரோதமாக ஏன் கையை நீட்டுவேன்னு சொல்கிறாங்க. உன்னை என்னை பார்த்து இயேசு கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாங்க. நமக்கு விரோதமாக கர்த்தர் அவங்க கையை நீட்டினா நம்ம நல்லா இருக்க முடியுமாம்மா? நம்ம போஜனத்தையும் அப்படி தான் குறுக்குவாங்க. உன் போஜனத்தை குறுக்கி நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய பகையாளிகள் வெக்கப்படுற மாதிரி அவங்க இச்சை, அவங்க குமாரத்திகளின் இச்சைகளுக்கு உன்னை நான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்வோம், நீங்களும் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அந்நிய ஜாதிகளோட இச்சை வச்சு அவங்கள தங்களை கெடுத்துக்கிடுவாங்க. அதை வச்சு தான் அந்த இஸ்ரேல் மக்கள் அவங்களும் அப்படித்தானே போனாங்க. ஆண்டவரை விட்டுட்டு, புரியுதா, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால கர்த்தர் வந்து அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க. அதனால நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதே எசேக்கியேல் 16:51 நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. புரியுதா? நீ அந்த எருசலேமை பார்த்து சொல்றாங்க, நீ செஞ்ச பாவத்துல அரைவாசி கூட சமாரியாக்காரன் செய்யல. நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி, அவங்கள பார்க்கலாம் நீ வந்து உன் பாவத்தை நீ பெருக பண்ணுன. நீ செய்த உன் எல்லா அருவருப்புகளினாலும், நீ செஞ்ச எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய் அப்படின்னு சொல்றாங்க. நீ செஞ்ச பாவத்துல அரைவாசி கூட அவங்க செய்யல, அதனால அவங்க நீதிமான் ஆகிட்டாங்க. நீ செஞ்ச பாவத்தினால அவங்க நீதிமான் ஆயிட்டாங்க. நீ இப்படி பொல்லாப்பா இருக்க, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அதே இதுல என்ன சொல்றாங்கன்னா 52 நீ அவர்களை பார்க்கிலும் அருவருப்பானதை செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன் லட்சையை சுமந்து கொள். இது நிமித்தம் நீ வந்து உன் லட்சையை சுமந்துக்க, உனக்கு லட்சம் வரும். அப்போ பிரியமானவங்களே, நம்மளும் இந்த பாவங்கள் செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு லட்சம் வரும். புரியுதா? அதே இதுல உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினபடியால் நீ வெக்கம் அடைந்து உன் லட்சையை சுமந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவனை விட நம்ம வந்து நீ இப்படி சமாரியாவை விட நீ இப்படி பாவம் செஞ்சலாம், அதனால நீ வந்து என்ன செய்யணும், உன் லட்சியம் நீ சுமந்துக்குவ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால பிரியமானவங்களே, நம்ம என்ன செய்யணும், பாவத்தை அதாவது வெக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இந்த எருசலேம் மக்களை பார்த்து கர்த்தர் வந்து எவ்வளோ தூரம் இதாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? என்ன நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மை உத்தமாக நடக்கணும். அவரை பற்றி சொல்கிறதுக்கு, அவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு நம்ம வெக்கப்படக்கூடாது. அந்த காலத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள், எருசலேம் சமாரியா மக்கள் மாதிரி நம்ம நடக்காமல் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தில் நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் வந்து நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்காங்க. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. அப்பா, நீங்கள் கொடுத்த நல்ல வசனத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இதை கேட்ட மக்கள் எல்லாரும் மனம் திரும்பணும், தைரியமாக உங்களை எல்லாருக்கும் அறிவிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. நாங்களும் கூட ஆண்டவரே என் தேவனை அதிகமாக நாங்கள் அறிவிக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண் நோக்கி பாருங்கள். கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க. பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர் எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. கிட்னி, ஐயோ நான் எவ்வளோ நாளைக்கு தான் நான் டயாலிசிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேதனைப்படலாம். அதுலேருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுங்க. பிரசவத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நார்மலான பிரசவத்தை கட்டளையிடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா, எல்லா மக்களையும் பொறுப்படுத்துக்கங்க. வாலிபங்க, சின்னவங்க, பெரியவங்க உட்பட எல்லாரும் மனம் திரும்பணும், இயேசு அறியணும், இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி ஒவ்வொருவரும் உங்களை கண்டுகொள்ளணும்.
மெஜாரிட்டியான வாலிப ஆண்கள் பெண்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகுறாங்க ஐயா. ரகசிய பாவம், அந்தரங்க பாவம், துணிகர பாவம், மறைமுக பாவம்னு செஞ்சு தண்ணீரை போல பருகி ஐயோ அவங்க அழிஞ்சு போகிறாங்களே. இந்த அவல நிலைமை வேண்டாம். காலம் கடைசி, ஆண்டவருடைய வருகை சமீபம். ஏசப்பா அவங்க வருகை சமீபம். எல்லாரும் மனம் திரும்பட்டும். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே. நாங்கள் வழி விலகி போயிடக்கூடாதப்பா. என் தேவனை விட்டு நாங்கள் பின்வாங்கி போயிடக்கூடாதப்பா. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது எல்லாரும் உணரணும் ஆண்டவரே. ஏதோ ஏனோ தானோன்னு வாழக்கூடாதப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, மகிமையை தாங்க, எல்லா மக்களுக்கும் கிருபையை தாங்க. ஐயோ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொள்ளை இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய அருவருப்பான காரியங்கள். இதிலெல்லாம் இந்த விடுதலையை கொடுங்க, பலப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் வரட்டும். எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்கப்பா. யோபு குடும்பத்தை வேலையடைச்சது போல எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்க. இந்த தொலைக்காட்சி பார்க்குறவங்க, பார்க்காதவங்க, இன்னும் உங்களை அறியாதவங்க எல்லா மக்களும் மனம் திரும்பட்டும். எல்லாரும் உலகத்தில் 800 கோடி மக்களும் மனம் திரும்பட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கட்டும்ப்பா. பொறுப்படுத்துக்கங்க. மீதியான நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்த முடிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி வழி நடத்தி எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு கிருபையும் மகிமையும் வல்லமையும் உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. என் ஃபோன் நம்பர் குறிச்சிக்கோங்க, 9487549354.